கார்த்தி கத்தி குத்து பட்டாலும் பட்டான், மொத்த வீடும் ஆஸ்பத்திரிக்கு வந்துருச்சு. புள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். 50 பேரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி நாடகமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லுங்கம்மா. டேய் நீ சும்மாறா அண்ணே. நான் அப்படி சொல்ல, நீ நான் ஒரு ஆள் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க மாட்டேனா? யாரு நீ? சோம்பேறி பையல. இந்த பேக் எடுத்துட்டு போய் ஆட்டோல வெய்யி. ஜெயம்மா, கார்த்தி எங்க? கார்த்தி அண்ணே, அது இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறோம்ல, அதனால என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வருவோமேன்னு கார்த்தியும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. அவ மாமனுக்கு கத்தி குத்துப்பட்டதுல இருந்து என் மாவ கால் வயிறு கஞ்சு கூட வயித்துல ஊத்தல. டேய் போய் சொன்ன, கொலசாமி உன் குடல உரிப்பிடும். நைட்டு ஆளுக்கு ஒரு முட்டை பரோட்டா 2 சுக்காவை முழுங்கிவிட்டு, அது பத்தாதுன்னு நான் சாப்பிட வச்சிருந்த ஆம்லெட்டையும் பிடிங்கி தின்னுப்பிட்டீங்க. பூனைய மடியில கட்டிக்கிட்டே திரியறேன் பாரு. டேய் புள்ளைங்க சாப்பிடுறதுல கண்ணு வைக்காதடா. என்ன மிஸ்டர் கார்த்திக், இப்போ ஏதாவது பெயின் இருக்கா? பரவாயில்ல டாக்டர். ஆனால் கையை தூக்கும் போதும் நடக்கும் போதும் அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு குத்துது டாக்டர். உங்களுக்கு நடந்த ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். சரியான நேரத்தில் ஜோதி வந்து உங்களை அட்மிட் பண்ணலன்னா உங்களை காப்பாத்திருக்கவே முடியாது. இல்லைனா உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுறதுக்கு முழுசா 6 மாசம் ஆகும். ஸோ நீங்க குறைஞ்சது 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். சரி டாக்டர். பைக் டிராவல் பண்ணவே கூடாது. நான் நர்சிங் ஸ்டூடெண்ட் தான் டாக்டர். மாமாவை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க, இது உங்க ட்ரீட்மெண்டோட ரெக்கார்ட்ஸ். நீங்க அவருக்கு ஒய்ஃபா? டேக் கேர். அப்ப நான் வரேன். ஜாக்கிரதையா இருங்க. நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். மாமா, அந்த ஃபைலை கொடுங்க. ஏங்க கார்த்தி இன்னும் காணோம்? ஆமாம்பா. இத வந்துட்டாங்கல்ல. டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாளா? ஐஸ்வர்யா, மாமா, அம்மா கிட்ட அந்த பைய வாங்கிக்கோ, வெயிட்டா இருக்கும். ஃபைலை கொடு. சரிங்க மாமா. அத்தை கொடுங்க. மாமா சும்மா தானே நிக்கிறேன், இத புடி. டே கார்த்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாம்டா. சரிம்மா. அம்மா, ஆட்டோக்கு சொல்லிட்டீங்களா? இந்நேரம் வந்திருக்கோம். டே சுப்பு, டேப்லெட் வாங்க சொன்னேன். சரி, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேற எதுவும் மறக்கலையே? டேய் மகனே, என்னடா? ஒன்றும் இல்லை சித்தப்பா. ஜோதி இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி இருந்தது, அதான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் மன பிரம்ம. வாங்கம்மா. சீக்கிரம் வா, போ, பிடிச்சு கூட்டு போ. போ பாத்துப்பா. மர்மோனே கொஞ்சம் நில்லுப்பா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுத்துக்கையா. மதனி போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரட்டும். கார்த்தி, வலி இன்னும் இருக்கா?
செத்த நேரம் தாங்கிக்க, அம்மா ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சித்தப்பா, ஜோதி எங்க வரல? டேய், என்னத்த சுத்தி சுத்தி பாக்குற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பார்த்தேன். டே கார்த்தி, என்னடா ஃபைல பாத்துக்கிட்டு இருக்க? நேரா நில்லு. ஜெயம்மா ஒரு நிமிஷம். ஆரத்தி ஐஸ்வர்யா கையில கொடு. அந்த புள்ள ஆரத்தி எடுக்கட்டும். ஐசு, வந்து மாமனுக்கு ஆரத்தி எடுமா. கொடுங்க அத்தை. டேய், உள்ள கூட்டிட்டு வா. நீ வாமா. சித்தப்பா, ஜோதி ஏன் இங்க வரல? எப்படிடா வரும்? அந்த பிள்ளைய தான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே. என்ன சொல்ற நீ? டேய், அது பெரிய கதைடா, நான் அப்புறமா சொல்றேன். மாமா, ஆரத்தி எடுத்த பிறகு ரொம்ப நேரம் வெளியில நிக்க கூடாது. உள்ள வாங்க. மகனே, பாத்தியா, இந்த புள்ள பேசுற விதம் கூட எல்லாம் மாறி போச்சுடா. சித்தப்பா, யார் மாறினா என்ன? என் மனசை மாற்ற முடியாது. நீ வா. அம்மா, என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லடா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஒரு ரூமுக்கு படி ஏறி போக சிரமம்னா இங்கே போய் படுத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போய்க்கிறேன். சரி, பார்த்து வா சித்தப்பா. டேய், என்னடா ஸ்கூல் ரேங்க் கார்டு மாதிரி கையிலேயே வச்சிருக்காத? இதுவா ட்ரீட்மெண்ட் பார்த்த ரிப்போர்ட் சித்தப்பு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்தேன்ல, அப்ப கையில கொடுத்தாப்புல. சித்தப்பு, என்னடா வாங்கின? இங்க வா. ஒரு நிமிஷம் என் போனை கூட. சித்தப்பா, உங்ககிட்ட ஜோதி நம்பர் இருக்குல்ல? இருக்கு. ஆனா இப்ப எதுக்கு உனக்கு? அவகிட்ட நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன். முந்தா நாள் சரஸ்வதியத்தை எல்லாரும் அவ்வளோ அவமானப்படுத்தியும் எனக்காக உளுந்தங்கஞ்சி கொண்டு வந்தால, வீட்டுக்கு வந்தப்ப கூட கொஞ்சம் எட்ட நின்னாத பார்க்க வரலாம்ல. அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோடா? அதான் ஒரு வாட்டி பேசி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அந்த பிள்ளை பேரை கேட்டாலே தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளுவ. இப்ப என்னவா திடீர்னு பாசம்? எனக்காக அவங்க வீட்டு ஆளுங்களோடலாம் சண்டை போட்டா. அந்த நம்பிக்கையை பார்த்த பிறகும் அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் நல்லபடியா திரும்ப வரணுங்கிற அந்த பாசத்தை பார்த்த பிறகும் நான் மாறலைன்னா நான் மனுஷனே இல்லை சித்தப்பு. டேய், அதுக்காக
போன்ல பேசி என்னடா பண்ண போற? நேர்ல எல்லாம் சந்திக்கணும். அதுக்காக தான் சித்தப்பு நேர்ல சந்திக்கலான்னா அவகிட்ட சொல்றதுக்காக தான் நம்பர் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த குடி. சித்தப்பா, இது அந்த பிள்ளையோட செயின். எனக்கு உளுந்தங்கஞ்சி கொண்டு வந்து ஊட்டினால அப்போ தவறி விழுந்தது. இது தானா தவறி விழல சித்தப்பு. இத தவற விட்டு அவ எனக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கா. செய்தியா? என்ன செய்தி? இத திரும்ப அவகிட்ட சேர்க்கணும்னா நான் அவளை பார்க்கணும்ல. அவளால நம்ம வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குல்ல, அதனால வெளியில சந்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா. அடாடா, ஓவர் நைட்ல உலக சினிமாவையே ஓவர்டேக் பண்ற மாதிரி கதை சொல்றியாடா? சித்தப்பே, சும்மா லந்த கொடுக்காத. நீ போன் நம்பர் கொடு. இந்த நம்பர் தான். யாரா இருக்கும்? என்னடா அந்த பிள்ளை எடுக்கலையா? ஓ நம்பர்னு தெரியாதுல்ல, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு SMS அடிச்சு விடு, அதையாவது மதிச்சு திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணுதான்னு பார்ப்போம். ஏன்டா முறைக்கிற? நீயே அந்த பிள்ளைய நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்க. அது பத்தாதுன்னு சரசுவும் ஐஸ்வர்யாவும் ஆஸ்பத்திரியில் வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கடா. நீ பொழைச்சி வந்துடணும்னு அந்த பிள்ளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ இப்போ சரியாகி வந்துட்ட. அந்த பிள்ளை உன்னைய வந்து பார்க்கணும்னு என்னடா இருக்கு? சித்தப்பு, நான் கத்தி குத்து வாங்கினாலும் வாங்கினேன். ஆளாளுக்கு அளவுக்கு மீறி ரொம்ப பேசி பார்க்குறிய என்னைய. சித்தப்பா, அவதான் சித்தப்பா கால் பண்றா. பேசு பேசு பேசு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, யாரு? நான் கார்த்தி. மாமா, எப்படி மாமா இருக்க? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கல்ல, வீட்டுக்கு வந்துட்டியா? உடம்புல வலி இல்லைல்ல? டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா எடுத்துக்கிறல்ல? ஜோதி, நான் உன்னை பார்க்கணுமே. என்ன மாமா இது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. என்ன பார்க்கறதுக்கு இப்போ உனக்கு கோவமா இல்லையா? இல்ல. அப்ப சரி. அது எங்க? மாமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீயும் எங்கேயும் வர முடியாது, நானும் எங்கேயும் வர முடியாது. ஒண்ணு பண்ணலாம், நம்ம கோயில மீட் பண்ணலாம். சரி. சித்தப்பு, என்னமோ சொன்ன SMS அனுப்பு, அதையாவது மதிக்கிறெல்லாம் பாப்போன்னு பேசவே செஞ்சிட்டா சித்தப்பு. என் குரலை கேட்ட உடனே அப்படியே உருகி போயிட்டா தெரியுமா? அவ மனசுல இருந்து யாராலையும் என்னை விரட்ட முடியாது சித்தப்பு.
மண்டலம்மா, நீ தான் துணையா இருக்கணும். டேய், இந்த கோயில் தானே? ம், இந்த கோயில் தான். சித்தப்பா, இன்னைக்கு அவ மனசுல இருக்கிற காதல் அவளே சொல்லுவா பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆ? நீ போய் சொல்லு, நான் ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குறேன். பார்க்க தானே போற. செங்க இன்னும் காணோம். செங்க நேரமாச்சு, இன்னும் ஆளை காணுமே. காணுமே. அக்கா ஒரு நிமிஷம். அடட கார்த்தி, என்ன கோயில் பக்கம்? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. ம். அக்கா ஒரு சின்ன டவுட். சொல்லுப்பா. காதலிச்ச பொண்ணு கிடைக்கணும்னா இந்த கோயில்ல எந்த சாமியை கும்பிடணும்? விரும்புற பொண்ணு கிடைக்கணும்னா விநாயகரை தான் வழிபடணும். அவர் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. விநாயகரா? அவர் பேச்சுலர் ஆச்சே. அதனாலதான் சொல்றேன். அவர் தான் காதலோட அட்வொகேட். வள்ளிய முருகனோட சேர்த்து வச்சதே அவர் தானே. தேங்க்ஸ் அக்கா, நீங்க போங்க. விளையாட்டு புள்ள. விநாயகா. அப்பனே விநாயகா, நான் பாட்டுக்க குருட்டாம்போக்குல கடை ஃப்ரெண்ட்ஸு ஊருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தேன். திடீர்னு குத்தால சாரல் மாதிரி என் அத்தை பொண்ணு ஜோதி எனக்குள்ள அதை கொண்டு வந்துட்டா. எதுன்னு கேக்குறியா? அதான் காதல். அது அவளுக்குள்ள இருக்குங்கிறத எனக்கு தெரியும். என்ன, நமக்கு இந்த முன்ன பின்ன காதல்லாம் சொல்லி பழக்கம் இல்லையா? அதான் அப்படியே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. உன் தம்பி முருகனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி காதலை சேர்த்து வச்சிருக்கல, அதே மாதிரி இந்த தம்பி கார்த்திக்கும் நீ தான் ஏதாவது ஐடியா பண்ணி சேர்த்து வைக்கணும். என்ன பண்றாங்க? உன்னதான் நம்பி இருக்கேன். நாயகா, இவ்வளோ ஃபாஸ்டாவா? மாமா, என்ன வர சொல்லிட்டு நீ பலமா சாமி கும்பிட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக தான். என்ன சப்போர்ட்? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் நேர்ல பார்க்கலான்னு வர சொன்னேன். ஓ, என்ன விஷயம் சொல்லு மாமா. அது என்னன்னா, ஜோதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்ட சாமி கும்பிட்டுட்டு இருக்க. சாமி கும்பிட்டு முடிச்சிடுறேனே. சீக்கிரமா கும்பிட்டுட்டு வா. வா. அது என்னன்னா, மாமா, நீ சொல்றதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கோ. உனக்கு உடம்பு குணமாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். முதல்ல விபூதி வச்சுடுறேன். இப்ப சொல்லு மாமா, என்ன விஷயம்?